இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தாவேக்காவை எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பொறுமையாக முழுசாக பார்த்துட்டு டீசெண்டாக ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் கமெண்ட்டு போடுறதா இருந்தால் அவங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். இல்லை நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து வந்த உடனே வந்து கடின்னு கடிப்பேன், இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னா வந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே எல்லாருக்கிட்டையும் போய் கற்றுன்னு கத்திக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதான். உங்களுக்கோ இந்த சமூகத்துக்கோ உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்கோ உங்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. நன்றி, வணக்கம். ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற, மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா, நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. வணக்கம் தோழர்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். என்னன்னா, அப்படி என்னடா நல்ல வீடியோ, அப்போ இத்தனை நாள் போட்டதெல்லாம் நல்ல வீடியோ இல்லையான்னு கேட்டால் எல்லாமே நமக்கு பிடிச்சி தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். எந்த வகையிலையும் வந்து நான் வந்து வழக்கம் போல் கிளாஸ் எடுக்காமல் வந்து சாஃப்டாக நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோவோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் 2026 எலெக்ஷனில் டிவிக்கே வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆச்சரியக்குறிகள், கேள்விக்குறிகளாக இருக்கட்டும், அணில்கள்னு சொல்லலாம், இல்லை விசிலடிச்சாங்குளிஞ்சுகள், வாட் எவர் சொல்லலாம். அவங்களுக்கு பல பேர்கள் இருக்குது. இவங்களாம் என்னன்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க, என்ன வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, என்ன ப்ரொபகண்டா பண்ணுவாங்க தோத்துட்டாங்கன்றதுக்கப்புறம். ஏன்னா வழக்கமாக எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்பாங்க. ஸோ தோத்ததுக்கப்புறம் என்ன முட்டு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை அவங்க அனில்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்கள் போட்டாங்க. அதெல்லாம் வந்து நானே இன்னும் நிறைய படிக்காமல் இருக்கு, அப்படியே போட்டு வச்சிருக்கேன். எக்கச்சக்கமாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம படித்து என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இங்கே ஷார்ட்டாக நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோர்வையாகவே சொல்லிடுறேனே, அதாவது February 27 காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நான் வந்து இந்த கொஸ்டின் பாக்ஸ் போடுறேன். அதாவது இந்த கண்டென்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி அவங்க தோத்துட்டாங்கன்னா இவங்க என்னென்னலாம் முட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டின் பாக்ஸ் NGL வந்து என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் லேட்டர் வந்து நிறையா அதுக்கு பதில்களும் வந்துச்சு. அப்புறம் லேட்டர் அதே நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா வந்து இந்த மாதிரி அவர் மேலே சில அலிகேஷன்ஸ் வச்சு அவர் இந்த மாதிரி அஃபேரில் இருந்திருக்காரு, இது ஒரு 5 வருஷமாக பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, அவர் எங்களை வந்து ஃபிசிக்கலி வந்து துன்புறுத்தி இருக்காரு, மென்டலி துன்புறுத்தி இருக்கான்ற பல அலிகேஷன்ஸ் வச்சு அவருக்கு எதிராக வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் வேணும், இவர்கிட்ட இருந்து நான் வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இப்போ இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் நான் தெளிவாட்டேன். சரி, ஏன்னா 2 பக்கமும் வந்து முரட்டுத்தனமாக போட்டு அடிச்சுக்க போகிறானுங்க. இந்த பக்கம் வந்து எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் முட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் இந்த ஊப்பிகளும் சரி, விஜய் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற சில தற்கொலைகளும் சரி, அவங்களும் ரொம்ப கேவலமாக இதுக்குள்ளே இறங்கி வந்து பர்சனல் அட்டாக் பண்ண போகிறானுங்க. இதை வந்து அரசியலாக ஆக்கிக்க போகிறானுங்க, அவங்களோட அரசியல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறானுங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. சரி, நான் சென்ஸ் பண்ணிட்டேன், ஐ எம் கெட்டிங் அவே ஃப்ரம் திஸ்ன்ற சொல்லிட்டு நான் வந்து இதுக்குள்ளே வந்து ரொம்ப எதுவும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா என்னையும் ட்ராமாக்குள்ளே எடுத்து விட்டுருவாங்க, இவன் பண்ணுறது தப்பு அவன் பண்ணுறது தப்புன்னு எதுவும் பேசிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் ஒரு ஸ்டோரியும் போட்டுடுறேன். இந்த மாதிரி வந்து இதை பற்றி நான் வந்து ரொம்ப உள்ள தலையிட்டுக்கிறதா இல்லை. அதே மாதிரி இப்போ நான் காலையில் போட்ட கொஸ்டின் பாக்ஸுக்கான கண்டென்ட்டையும் நான் யூடியூப்பில் போடுறதா இல்லை. ஏதோ பெருசாக பஞ்சாயத்து ஆக போது, கட்சியில் பெரிய ஒரு திருப்பமாக இருக்க போது, வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இதை வச்சு என்னால் ஜோக் பண்ண முடியாது. இந்த ஊப்பிகளோ இந்த சில நாய்ங்க பண்ணுற மாதிரியோ என்னால் இதை வச்சு ஜோக்கும் பண்ண முடியாது. இந்த வீடியோவை என்னால் போடுறதுக்கு எனக்கு மனசில் எனக்கு சரியாக தோணலை, எனக்கு சரியாக படலை. அதனால் மோஸ்ட்லி நான் இந்த வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரிஸை போடுறேன். அப்புறம் நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் என்னென்ன பேசுகிறானுங்க, 2 பக்கமும் எப்படி போயிட்டு இருக்குது. நான் நினச்சதோட ரொம்ப கேவலமாகவும் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஊப்பிகளும் சரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லைன்ற மாதிரி மாற்றி வந்து மல்லு கட்டிட்டு கிடந்தானுங்க. நான் இந்த மாதிரி இல்லை, இந்த வீடியோ போட போகிறதில்ல, இந்த கண்டென்ட் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என் ஃபாலோவர்ஸும் சில க்ளோஸில் இருக்கவங்களும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு அந்த டிவோர்ஸ் கேஸை பற்றி நீ பர்சனலாக எதுவும் பண்ணாமல் பண்ண போகிறதில்ல, நம்ம அதோட நிறுத்திக்கோ, நீ இந்த கண்டென்ட் பற்றி பேச, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வாட்டுக்கு போடு அப்படின்னு சொன்னாங்க. லேட்டர் நானும் யோசிச்சு பார்த்தப்ப இதில் நம்ம விஜய் பற்றி இதை பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது. தீஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ், தீஸ் தற்குறிகள், தீஸ் அனிலாண்டிஸ், தீஸ் விசிலடிச்சாங்குஞ்சுகள் மஸ்ட் பி ஷேம் பப்ளிக்லி. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து இதெல்லாம் ரியலைஸ் ஆகி இன்னும் வந்து இவங்களை உள்ளாகணும், இவங்க வந்துட்டு கில்ட்லேயே வந்து சாகணும், இவங்களை வந்து பப்ளிக்காக நம்ம ஷேம் பண்ணியே தீரணும், இவங்களை கலாச்சி தள்ளுறதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஈனப்பிறவைகள் இவனுங்களாம் அப்படின்றத நான் எனக்கே வந்து முடிவெடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப டைம் அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 28 சனிக்கிழமை ஈவினிங் 5
12 ஆகுது இப்போ தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு வரப்போ வந்து சண்டே ஈவினிங் வந்துடும் நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே எடிட்டிங் முடிச்சுட்டு ஷார்ட்டாக தான் நான் ரொம்ப பண்ண போகிறதில்லன்றதுனால எடிட்டிங்கை முடிச்சு உங்கள் கைக்கு வந்துடும். அதுக்கு நடுவில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து முழுக்க பர்சனல் அப்படின்னு மட்டும் கொண்டு போயிட முடியாது. ஏன்னா இதில் வந்து அப்யூஸ் இருக்குது, வெறும் அஃபாரே இல்லை, அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஒன்றா வாழ பிடிக்கலன்றது மட்டும் கிடையாது. இதில் வந்து அவர் ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, மென்டலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. நம்ம வழக்கமாக வந்து ஒரு விக்டிம் சைடு தான் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, எந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்து பெனிஃபிட் ஆஃப் த டவுட் வந்து அந்த விக்டிம்க்கு தான் கொடுக்குறோம். அது வந்து உண்மையாக இல்லையா, இல்லை அது ஒரு அலிகேஷன்ஸாக இருக்குதுன்ற பட்சத்தில் கூட பெனிஃபிட் ஆஃப் த டவுட் வந்து அந்த விக்டிம்க்கு கொடுக்குறது தான் வந்து ஒரு உசிதமான விஷயமா இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே அலிகேஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி அஃபேர் வச்சுருந்துருக்காரு. அஃபேர் வச்சுருந்ததுக்கு வந்துட்டு டீக்ரிமினலைஸ்டாக இருந்தாலும் அது வந்து நம்ம டிவோர்ஸ் அப்படின்ற கேஸில் வரும்போது அந்த டிவோர்ஸில் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஆலிமோனி கேட்கறது, இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கான வேலிடான ஒரு பாயிண்ட்டை அதை எடுத்து வைக்க முடியும். இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒரு ரெஸ்பான்சிபிளான அடல்ட்டாக நம்மளோட கடமை என்னன்னா, விக்டிம் சைடு அதாவது சங்கீதா அவர்களின் பக்கம் நின்று பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அவங்களுக்கு கொடுத்து, இந்த பக்கம் இருக்கிற ரெஸ்பாண்டண்ட்டான விஜய் வந்து இதுக்கு அக்கௌண்டபிள் ஆக்கி இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு பொறுப்புள்ள ஒரு பதிலை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அக்கௌண்டபிள் உள்ளாக்கி அதுக்கப்புறம் கேஸ்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து அவர் உண்மையிலேயே இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்றத வந்து கேஸ் முடிஞ்சு கோர்ட்டில் முடிஞ்சு வெளில வர, அதுக்கப்புறம் அவர் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம முழுக்க போட்டு அடிக்கலாம். இப்போ போயிட்டு உங்களை அரசியல் ஆதாயத்துக்காகவோ உங்களுக்கு விஜய் மேலே இருக்க வெறுப்புனாலேயோ இன்டைரக்டாக வந்து திருப்பி அந்த பெண்களுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு பழி போடுறீங்க. பாதி பேர் என்னன்னா எங்க அண்ணா எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், இவங்க வந்து இது சங்கீதா வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா உங்க ஆதாயத்துக்காக விஜய் மேலே இருக்க வெறுப்புனால வந்துட்டு அந்த இன்னொரு நடிகையோட ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த நடிகை தான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணல, இருந்தாலும் அப்படி அந்த நடிகையாகவே இருந்தாலும் சரி, இதில் நம்ம பாதிக்கப்பட்டவங்க விக்டிமாக இருக்கவங்க சங்கீதான்றப்ப அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணுன்றது தான் இங்கே பேசணுமே தவிர இந்த மாதிரி வெட்டி அனாவசியமான எச்சத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காது நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வழக்கம் போல கிளாஸ் எடுக்காம வந்து வாட் இஃப் இந்த 2026 எலெக்ஷனில் வந்து நம்ம விஜய்டா வந்து மண்ணை கவிட்டாரு, அவர் வந்து தோத்துட்டாரு, தாவிக்கா தோத்துருச்சு அப்படின்னா நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த அணில்கள்லாம் என்ன மாதிரியான முட்டுகள் கொடுப்பாங்க, என்ன மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுவாங்க, என்ன சலசலப்புகள்லாம் நடக்கும், அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விடுவாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் போட்டிருக்க பதில்கள்லாம் அப்படியே வரிசையாக பார்ப்போம். நம்மகிட்ட பழைய மொபைல் வேறு இல்லாததுனால அந்த ரெஸ்பான்சஸ்லாம் லேப்டாப்பில் விண்டோஸில் தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ கொஞ்சம் வந்து சிரமம். ரேண்டமாக ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல வாட் இஃப்னு சொல்லுறதே தப்பு. அதே நீ ஜெயிப்பான வேற சொல்லியா, வாட் இஃப்னு வேற கேட்பியா, அவர் தோத்துருவாரா அப்படின்னு வேற கேட்பியா அப்படின்னு. சர்க்கார் மூவியை ரெக்ரியேட் பண்ணுவாங்க, எங்கள் ஓட்டு திருடு போச்சு, ஹேஷ்டேக் ரீஎலெக்ஷன், ஹேஷ்டேக் மக்கள் சிஎம் விஜய், ஹேஷ்டேக் டிஎம்கே. ஓகே 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 ஐ தாட் திஸ் வில் பி ஃபன்னி. பட் எனக்கு தெரில, எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப சிரிப்பாக வருது, பாருங்க கண்ணெல்லா தண்ணி வருது. ஏன்னா வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இவனுங்க இருக்கானுங்க இல்லையா, வந்து இவனுங்க இன்னும் வந்து சினிமா மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து கரூர் நடக்கிறப்ப வந்து இது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படின்றானுங்க. இப்போ கரண்ட்லி இருக்கிற கரண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்தப்போ இது வந்து ப்ரீ கிளைமேக்ஸு, சங்கீதா வந்து விட்டாங்க கடைசியில் இப்படி இந்த வெப்பனை வர கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு சினிமா இதுலேயே இருக்கானுங்க. இன்னமும் இது வந்து ஒரு சினிமா மாதிரியே இவனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா சர்க்கார்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இவனுங்க அந்த இவங்களுக்கு கொடுக்குற அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பிச்சை போடுறது சொல்லி தூக்கி போடுறது இதெல்லாம் வந்து நம்பிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சர்க்காரில் நடக்கிற மாதிரி வரும் பாருங்க, ஆட்சி வந்து நாங்கள் கவுத்துறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கத்தி மூவி பிரஸ் மீட், காமராஜரையே தூக்கடிச்ச ஊர் சார் இந்த ஊர். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு 99.9% கிருமிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏதோ வந்து வரிசையாக 1 2 3 4 போட்டு வச்சிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா இது டிஎம்கே சதி ப்ரோ. ஆமாம், ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நினச்சி வச்சிருப்போம் இல்லையா, ஒரு இதுக்கு நம்ம வந்து சும்மா வந்து கற்பனைக்கு வந்து ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம சில விஷயங்கள் கற்பனை பண்ணியிருப்போம். இவனுக்கு இந்த அளவுக்கு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லி ஜோக்கெலாம் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்கும் பலப்படி மேலே போயிட்டு நாங்கள் இப்படி பேசுவோம்டா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்கானுங்க இப்போ கரண்ட்லி. அண்ட் ஏதோ ஒன்று டிஎம்கே சதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அண்டு ரெண்டாவது என்னன்னா X% ஓட்டு வாங்கினதே எங்களோட வெற்றி.
ஆமாம் இந்த முட்டுகள்லாம் வரும். மக்களுக்கு அறிவே இல்லை, என்ன பண்ணாலும் இப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம நாடு முன்னேறவே முடியாதுன்னு ஒரே அழுகையாக இருக்கும் இன்டர்நெட்டில். அடுத்தது ரேண்டம் சேட் சாங் ரீல்ஸ் வித் விஜய் அண்ணா ஃபீலிங் டெம்ப்ளேட் தட் வி ஃபெயில்ட் யூ. மக்களுக்கு அறிவே இல்லை, திருப்பி அந்த 2 கட்சிகளுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ்லாம் வருதில்ல, எனக்குலாம் இவங்களை கண்டா செருப்புகள்ட்டு இருக்குன்னு தோணுது. சரி 2 வருஷம் ஆச்சு தாவேக்கா வந்து, இதுக்கு முன்னாடி நீங்களாம் எதுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க? உங்க அப்பா பாட்டி தாத்தாலாம் எதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க? அதாவது என்ன ஒரு பீக் இது பாருங்களேன், அந்த ஒரு புளுத்தித்தனம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அதாவது இவங்க தான் பெரியவங்களா, 2 வருஷம் முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டு இவங்க தான் இந்த நாட்டையே காப்பாற்ற மாட்டாங்க. யார் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, கட் அவுட்டுக்கு தேட்டரை போய் அடிச்சு உடச்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சில்லறத்தனம்லாம் பண்ணிருந்தாங்க. என்ன கலெக்ஷன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஃபேன்ஸுக்கு மத்தியில் மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சில்லறத்தனம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே முட்டாளுங்க, இவங்க வந்து திருப்பி அந்த ரெண்டு கட்சிக்கே ஓட்டு போடுங்க. சரி, ஐ அக்செப்ட் தட் டிஎம்கே ஹேவ் இட்ஸ் ஓன் ஃப்ளாஸ், அதெல்லாம் நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன், அவங்க எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளாவ் ஆகுறாங்கன்றத. தாவேக்கா தற்குறிகளோட எங்களுக்கெல்லாம் நல்லாவே பேச தெரியும், சரியா? அதே மாதிரி இப்போ தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்களுமே விஜய் ஃபன் தான். எந்த இடத்துல வந்து அண்ணன் டைலாக்ல பிச்சு ஏற்றுவார், பிச்சு இறக்குவார், எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எமோஷன் டெலிவரி பண்ணுவார், எந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி வந்து எமோஷன் ஆவார், இந்த எல்லா அளவும் எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒன்றும் நீங்கள் பொறுத்த வேணாம், இருக்கிற எல்லாரையும் வந்து முட்டாள் மாதிரியே போர்ட்ரே பண்ணுறது. எத்தனை வருஷம் இதே 2 கட்சி, இத்தனை வருஷம் வந்து இந்த 2 கட்சிக்கே மாற்றி போட்டுட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த கட்சி பண்ணியிருக்குது. நீங்கள் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நீங்கள் அவங்க இந்த விஷயத்தில் ஃப்ளாவ் ஆயிருக்காங்க, இல்லை இந்த விஷயத்தை அவங்க வந்து சரியாக செய்யலை, இதை நாங்கள் இன்னும் பெட்டராக பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சும்மா வந்துட்டு இங்கே இருக்க மக்களை வந்து கில்ட் ட்ரிப் பண்ணி அவங்கள வந்து கொச்சப்படுத்திட்டு இருந்தீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை, எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கு. அடுத்தது ஏதோ அதே ஆளுன்னு நினைக்கிறேன், ஏதோ பெருசா லிஸ்ட் பண்ணியிருக்காரு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். அடுத்தது யூ வின் ஆர் லூஸ் பட் யூ ஓன் அவர் ஹார்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல தேடுனா எப்படி இருப்பாரு, இன்டர்நேஷனல் லிஸ்ட்ல தேடுங்கடா ஊபிஎஸ். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓகே இன்னும் நிறையா இருக்குது, நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச். ஏன்னா இவ்வளோ ஃபன்னியாக போவோம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொப்னத்திலும் கண்டிட்டுல சாரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்கடா. ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோ, உனக்கு ஒரு உமா, ஸ்டாலின் சார், உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, மக்கள் மேல உண்மையான அக்கறை இருந்தா உங்க எம்எல்ஏ எல்லாரையும் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னைய சிஎம் ஆக்கி பாருங்க. அதுக்கு அப்புறம் தெரியும் இந்த விஜய் எப்படி தமிழ்நாட்டை ரூல் பண்றான்னு. என்ன பயமா? அது விஜய் நான் வந்து நல்லா நம்ம ஆட்கள் வந்து ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க, அவர் எப்படி பேசுவாரு, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன டோன்ல பேசுவாங்க அதை ஸ்டடி பண்ணி. நான் இதை வந்து விஜய்னாவோட டோன்லேயே அவர் மேடையில் எப்படி பேசுவார் அப்படின்ற அந்த டோன்லேயே நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து சிரிப்பாக இருக்குது. நீங்களே இதை வந்து பாஸ் பண்ணி இதை விஜய்னாவோட டோனில் மைண்டில் படிச்சு பாருங்கள். இட் வில் பி வெரி ஃபன்னி. எப்போ உங்களுக்கு இந்த விஜயை தோக்கடிக்க கூட்டணி கட்சிகள், எலெக்ஷன் கமிஷன், ஓட்டுக்கு பணம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அப்போவே இந்த விஜய் ஜெயிச்சு நம்ம கில்லி டெம்ப்ளேட் எப்போ நீ வந்து இப்படி ஃப்ராடு பண்ணி ஜெயிக்க நினச்சி அப்போயும் நீ தோத்துட்டடா அப்படின்ற அந்த டைலாக் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் சார். ஓகே, இந்த ஸ்டாலின் சார் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம விஜய் நான் டோனில் தான் படிக்கணும். தென் இட் வில் பி மோர் ஃபன்னியர். ஓகே, ஸ்டாலின் சார், நான் உங்களுக்கு நண்பர்னா அப்புறம் ஏன் சார் என்னை எலெக்ஷனில் தோக்கடிச்சீங்க? இட் வாஸ் ரியலி ஃபன்னில. இது எக்ஸாக்டா வந்து ஆஃப்டர் போஸ்ட் எலெக்ஷன் வந்து விஜய் நான் சொல்லுவாரான்னு தெரியல. பட் இட் வாஸ் ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்கடா. நல்லா இருக்குடா, நிஜமா பண்ணியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நண்பா நண்பீஸ். ஓகே, இதுவும் வந்து நண்பா நண்பீஸ்னால டோனை நீங்க வந்து எடுத்துக்கணும். நண்பா நண்பீஸ், தரையில் ஜனநாயகம் தோற்றுவிட்டது, இனி திரையிலாவது ஜனநாயகனை வெற்றி பெற வையுங்கள்.
அதாவது ஜனநாயகம் வந்து அதில் என்னன்னே தெரில, வெறும் கேசரி தான். அதுக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது, அண்ணனும் பேச மாட்டாருன்றதெல்லாம் வேற விஷயம். ஃபெப்நாயகனாவது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பிப்ரவரி வர மாதிரி தெரில. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து மார்ச் நாயகன் வருமானு தெரில, மருதநாயகமே வந்துடும் போல இருக்குது. ஜனநாயகன் வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஸோ போஸ்ட் எலெக்ஷன் ஆச்சு, அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை நம்புவோம். செமிஃபைனல்ஸில் தோத்தா என்னடா வீடு, ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம். அதாவது கில்லி படத்துலேயே வந்து செமிஃபைனல்ஸில் தோத்துட்டு நம்ம அண்ணா வந்து ஃபைனல்ஸ் போயிட்டு வருவார். அதையே நம்ம பல ஆண்டுகள் கழிச்சு தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி நம்ம டீகோட் பண்ணிட்டு இருந்தோம். இதை பார்க்கும்போது எனக்கு நான் ரொம்ப மாதங்கள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டேன். ஒரு கில்லி படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் டிப்பிக்கலான அந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி அந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் போட்டு ஒரு எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் அடிச்சிட்டு இருந்தால் தான் நான் ஒரு இந்த வீடியோ கூட போடுறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். கைஸ், நம்ம எல்லாரும் கில்லி படம் பார்த்துருப்போம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. அந்த டைலாக்ஸ்லாம் நமக்கு மனப்படமே ஆயிருக்கும். அத்தனை முறை பார்த்துருப்போம். அத்தனை முறை பார்த்துருந்தாலும் அதில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணாமலே விட்டுருந்துருப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2 பேருமே பிடிக்காது, எங்கள் அண்ணன் தளபதியை தான் பிடிக்கும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நீ போகிறதா நான் போகிறதான்னு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நடுவில் ஈகோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம அண்ணன் உள்ள என்ட்ரி கொடுத்து நான் இதுக்கு சொல்கிறேன்டா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுவார் அவருக்கு வேற ஒரு காரியம் நடக்கணும்னு. அதுக்காக வெளியில் வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு வேற ஒப்பீனியனை மாற்றி சொல்லி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. கடைசியில் நானே அந்த கல்யாணத்துக்கு போறேன்டான்னு சொல்லி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் அம்மாவும் அப்பாவும் சரி நம்ம தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், பையனாச்சும் ரெஸ்பான்சிபிளா இருப்பான்னு சொல்லி அவன் அந்த கல்யாணத்துக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. சரி இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறானேன்னு சொல்லி நம்ம அண்ணன் கையில ஒரு வெள்ளி குடத்தை கொடுத்து இதை சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்திருப்பான்னு சொல்லி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் அவன் பொறுப்புள்ள வேணும் வீட்டில் எல்லாரும் நம்பி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டுருவாங்க. நம்ம அண்ணனை பெரிய மனுஷனா நம்பி அவர்கிட்ட கொடுத்த அந்த வெள்ளி குடத்தை ஒரு வடநாட்டு சைட்டுக்கிட்ட போய் வித்து காசு பார்த்துருவாரு. அப்பதான் தெரியும் அந்த வடநாட்டு சைட்டுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன், நீங்க இதை வேற எது கூட கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இந்த வீடியோ பிடிக்கவே இல்லடா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து 200 ரூபா உப்பி கொத்தடிமன் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லாமலே நீங்க அதை செஞ்சிருவீங்கன்னு தெரியும். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பை பாய். சிஎம் ஆகலாம்னு தான் நினைச்சோம், ஆனா என்ன பிஎம் தான் ஆகணும்னு நீங்க ப்ரெஷர் கொடுத்தா அதையும் பண்ண உங்க விஜய் ரெடியா இருக்கான். 2029 சந்திப்போம். நம்பிக்கையோட இருக்க, வெற்றி நிச்சயம். ஓகே இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அந்த நம்ம எல்லாத்தையும் இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த போஸ்ட் எலெக்ஷனில் இவங்கெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீடியோ வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இல்லைம்மா நான் ஜெயிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும். இது வந்து எனக்கு தெரியும். இது வந்து நான் ஒரு மீம்லேயோ இதில் ஒன்று பார்த்துருக்கேன். இட் வாஸ் நைஸ். இது வந்து அழகிய தமிழ் மகன் வந்து அவர் ரன்னிங் ரேஸில் தோத்துட்டு வந்துட்டு அம்மா கிட்ட இந்த டைலாக் விடுவார். அந்த டோனில் படிச்சு பாருங்க. இட் வாஸ் குட். இது வந்து நல்லா நிறைய பேர் இது மீம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஃபன்னி. இல்லைம்மா நான் ஜெயிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும், கெரியரின் உச்சம் போன மாதிரி பாலிடிக்ஸின் உச்சம் போயிருப்பேன். ஆனால் நான் ஜெயிக்காமல் விட்டு கொடுத்தனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், ஒரு குடும்பமே நல்லா இருக்குது. இதை வச்சு நிறைய பேர் வந்து நம்ம கருணாநிதி குடும்பத்தோட கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த மீம். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. நான் சரித்திரத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். யாருன்னு தெரியுதா? தெரியும். அடுத்து என்ன வருதுன்னு தெரியும். ஆனால் தமிழக மக்கள் என்னை தரித்திரத்தில் இடம் பிடிக்க வைத்து விட்டார்கள். நம்ம வாசன் அண்ணாவுக்கு முதுகுல குத்தின டைலாக் இது மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் எங்க அண்ணாவை மூவி நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணி நாங்க தான் தோக்கடிச்சோம். ஜனநாயகன் வரும், எல்லாரும் கதற போறீங்கடா. ஓகே போஸ்ட் எலெக்ஷன்ல வந்துச்சுன்னா முதல்வர் விஜய் நடிக்கும் அப்படின்னு வந்து வரும்னு சொன்னீங்க. ஆனால் இது எப்படி? ஓகே எல்லா பாசிபிலிட்டிஸ்லயும் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு ரேஷனலான மூவை தான் கொண்டு போறாங்க. நைஸ். ஸோ எஸ் கைஸ், வீடியோ உண்மையிலேயே ரொம்ப நல்லா போச்சு. நிறையா ரெஸ்பான்சஸ் இருக்குது. நான் பாதி கூட முடிக்கல. இதுவே வந்து ரொம்ப வீடியோ லென்த் ரொம்ப போயிடுச்சு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் பார்ட் 2 வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை இது நல்லா இருந்துச்சு, நீங்கள் இது வந்து பார்ட் 2ல் பேலன்ஸ் இருக்க ரெஸ்பான்சஸ்லாம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்ட் 2ன்னு சொல்லி போடுங்க. ஸோ அது நிறைய பேர் போட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம இத்தனை பேர் போடுங்கலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய சேனல் நம்மளது இல்லையா. சரி அதனால் எனக்கு ஓகே இது போடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு.
இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சா பேலன்ஸ் இருக்கிறது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதில் எதையாச்சும் தேத்தி பார்ட் 2ல் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் இதுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சிரித்த மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சிரிக்கணும், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் ரைட் நண்பர்களே, இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.